நீங்க எப்பவாச்சும் வறட்சியான நிலத்தை பார்த்திருக்கீங்களா? அந்த பச்சை பசேலின்னு இருந்த நிலம் இப்போ எப்படி செத்து போன மாதிரி கருப்பா போயிருக்கு. இதுதான் வறட்சியோட கொடுமையான உண்மை. நம்ம சாப்பாட்டுக்கு எப்பவுமே இது ஆபத்து. ஆனா இந்த நிலைமைய மாத்தி நிறைய விளைச்சல் எடுக்க முடியும்னு சொன்னா என்ன செய்வீங்க? அந்த மாதிரி ஒரு அற்புதமான விதை இருக்கு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில கூட தாக்கு பிடிக்கும். ஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க, அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம். இது பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. சில பேர் இதை ஒரு அற்புதமான தொழில்நுட்பம்னு சொல்றாங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் பசி போக்கும் நினைக்கிறாங்க. ஆனா சில பேர் இதுல கொஞ்சம் பயப்படுறாங்க. எதிர்பாராத விளைவுகள் வரலாம்னு நினைக்கிறாங்க. இந்த புதுசா வந்த தொழில்நுட்பம் நல்லதா கெட்டதா? நம்ம இயற்கையை கெடுக்கிறோமா இல்லனா நம்ம நன்மைக்காக இயற்கையோட சக்தியை பயன்படுத்துறோமா? உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். பருத்தி விவசாயிகளால பூச்சி தொல்லை தாங்க முடியல. இலைகளை குத்தி குத்தி தொலை பண்ணுது, இலைகளையே மாத்திடுது. இதுக்கு விவசாயிகள் பல வருஷமா ரசாயன மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இது அவங்க உடம்புக்கு கேடு. சுத்தமான காத்துக்குள்ளேயும் விஷம் கலந்துடும். ஆனா இந்த தாவரங்களே தன்னைதானே காத்துக்கிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும். விவசாயம் நல்லா நடக்கணும், நிறைய விளைச்சல் எடுக்கணும்னு நினைச்சு விஞ்ஞானிகள் ஒரு அருமையான தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பிடி பருத்தி. பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் பிடின்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. இது ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணும். இந்த புரோட்டீன் சில பூச்சிகளுக்கு நஞ்சு. அதிலும் குறிப்பா பருத்தி பூச்சிக்கு ரொம்பவே ஆபத்து. இந்த தாவரமே இந்த இயற்கை பாதுகாப்பு கவசத்தை உற்பத்தி பண்ணும்னு நினைச்சா அருமையா இருக்கும்ல. ஜெனட்டிக் என்ஜினியரிங்னு ஒரு அற்புதமான தொழில்நுட்பம் இருக்கு. இத மூலமா இந்த கனவு நிறைவேறிச்சு. விஞ்ஞானிகள் பிடி ஜீனை கவனமா பருத்தி தாவரத்தின் டிஎன்ஏல இணைச்சிட்டாங்க. இதனால பூச்சி தாக்குதலுக்கு எதிராக ஒரு பாதுகாப்பு கவசத்தை இந்த தாவரத்துக்கு போட்ட மாதிரி ஆச்சு. இதோட விளைவு அப்படியே அதிர்ச்சியா இருந்துச்சு. விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது குறைச்சிட்டாங்க. 70% வரை குறைச்சிருச்சு. இதனால செலவும் குறைஞ்சிச்சு. சுத்தமான காத்து கிடைச்சது. இதனால பயனுள்ள பூச்சிகள் நல்லா வளரும். ஆனா இந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் தொழில்நுட்பத்தோட சாத்தியக்கூறுகள் பூச்சி கட்டுப்பாடு மட்டும் இல்ல, ரொம்ப அதிகம். நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இந்த தொழில்நுட்பத்தோட பெரிய சாத்தியக்கூறுகளை நம்ம தொடர்ந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நிறைய பேர் பேசி தகவல் பரிமாறிக்கொண்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்னு பார்த்து இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் நெறிமுறைகளுக்கேற்ப பயன்படுத்தணும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கனிசம்ஸ் பத்தி நிறைய தப்பான கருத்துக்கள் இருக்கு. வாங்க பொதுவான தவறான கருத்துக்களை சரி பண்ணி உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்ஓஸ் பாதுகாப்பானதா? பல பேர் ஜிஎம்ஓஸ் உடல் நலத்துக்கு கேடுன்னு பயப்படுவாங்க. ஆனா WHO மாதிரியான அமைப்புகள் ஜிஎம்ஓஸ் மற்ற சாதாரண உணவு வகைகளைப் போலவே பாதுகாப்பானதுன்னு உறுதிப்படுத்தியிருக்கு. ஜிஎம்ஓ பயிர்கள் அனுமதி கிடைக்கிறதுக்கு முன்னாடி கடுமையான பாதுகாப்பு சோதனைகளை கடந்து வரும். உதாரணமா வைட்டமின் ஏ குறைபாட்டை போக்க உருவாக்கப்பட்ட கோல்டன் ரைஸ் எந்தவித தீங்கும் இல்லாமல் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தியிருக்கு. ஜிஎம்ஓஸ் இயற்கைக்கு எதிரானதா? சிலர் ஜிஎம்ஓஸ் இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மனிதர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக பயிர்களை குறுக்கு இனப்பெருக்கம் மூலமா மாற்றி வந்திருக்காங்க. ஜெனட்டிக் என்ஜினியரிங் என்பது இந்த செயல்முறையை இன்னும் துல்லியமா செய்யும் ஒரு முறை. இதன் மூலமா பூச்சி தாக்குதலுக்கு எதிர்ப்பு, வறட்சியை தாங்கும் திறன் போன்ற நல்ல பண்புகளை பயிர்களில் சேர்க்க முடியும். உதாரணமா பிடி பருத்தி இயற்கையாகவே பூச்சிகளை விரட்டும் தன்மை கொண்டது. இதனால் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாடு குறையுது. ஜிஎம்ஓஸ் சுற்றுச்சூழலுக்கு கேடுதானா? ஜிஎம்ஓஸ் சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயக்கும். பிடி பருத்தி போன்ற பயிர்கள் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்பாட்டை குறைக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது. வறட்சியை தாங்கும் ஜிஎம்ஓஸ் தண்ணீரை சேமிக்கிறது, அதிக விளைச்சல் தருகிறது. இதனால் விவசாயம் நிலையானதாக மாறுகிறது. இந்த தவறான கருத்துக்களை நிரூபிப்பதன் மூலம் ஜிஎம்ஓஸ் பாதுகாப்பானது, சுற்றுச்சூழலுக்கு நட்பானது, பசி மற்றும் நிலையான விவசாயம் போன்ற உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள மிகவும் முக்கியமானது என்பதை தெளிவாக அறியலாம். மனிதர்கள் தலையிடறதுக்கு முன்னாடி பலவிதமான தாவரங்கள் இயற்கையில செழிப்பா வளர்ந்துச்சு. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தாவரங்கள் தானா தகவமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பூர்வீக பயிர்கள் பூச்சிகள் வானிலை மாற்றம்னு இருக்கிறவைகளை தாங்கும் தன்மை கொண்டது. ஆனா இதுல விளைச்சல் எப்படி இருக்கும்னு முன்னாடி சொல்ல முடியாது. இதனால உணவு பாதுகாப்பு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. இதனாலதான் மனிதர்கள் நம்பிக்கையான உணவு தானியங்களை உற்பத்தி செய்யறதுக்கு புதுமையான முறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. விவசாயிகள் நல்ல தன்மை கொண்ட தாவரங்களை ஒன்னோட ஒன்னு இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனால அதிக விளைச்சல் தரக்கூடிய, நோய் தாக்காம இருக்கிற சத்துமிக்க கலப்பின பயிர்கள் உருவானது. ஆனா இந்த கலப்பின பயிர்களை வளர்க்க அதிக வளங்கள் தேவைப்படும். இதுல கிடைக்கிற விதைகள் மறுபடியும் அதே மாதிரியான தாவரங்களை தரமாட்டாங்க. இதனால விவசாயிகள் ஒவ்வொரு சீசனிலும் புதுசா விதைகளை வாங்க வேண்டியிருக்கும். பயிர்களோட டிஎன்ஏவை நேரடியா மாற்றி அமைக்கிற தொழில்நுட்பம் தான் மரபணு பொறியியல். வறட்சியை தாங்கும் தன்மை, தானா பூச்சிகளை எதிர்க்கும் தன்மைன்னு இருக்கிற குணங்கள் இருக்கிற மாதிரி பயிர்களை உருவாக்குறதுக்கு இந்த தொழில்நுட்பம் உதவுது. அதிக சத்துமிக்க பயிர்களை உருவாக்கலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தாம பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்னு நிறைய நன்மைகள் இருக்கு.
ஆனா சுற்றுப்புறத்துல பாதிப்பு ஏற்படுமோன்னு பயம் இருக்கு, உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுமோன்னு பயம் இருக்கு, பெரிய நிறுவனங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள விவசாயம் போயிடும்னு பயம் இருக்கு. பூர்வீக பயிர்கள், கலப்பின பயிர்கள், ஜிஎம்ஓஸ்னு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி நன்மைகள் தீமைகள் இருக்கு. ஒரு வகையான பயிரை மட்டும் அதிகமா பயன்படுத்துறதுக்கு பதிலா ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டு அவைகளை பொறுப்புடன் பயன்படுத்தி உலகளாவிய தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இப்போ ஜிஎம்ஓஸின் நன்மைகளும் தீமைகளும் என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஜிஎம்ஓஸை பற்றி பேசும்போது அது புரட்சிகரமான கண்டுபிடிப்புன்னு ஒரு தரப்பு சொல்லும், அதே நேரம் அது பெரிய அச்சுறுத்தல்னு இன்னொரு தரப்பு சொல்லும். உண்மை ரெண்டுக்கும் இடையில இருக்கு. இப்போ ரெண்டு பக்கத்தையும் பார்க்கலாம். ஜிஎம்ஓஸ் அதிக விளைச்சல் கொடுக்கிற மாதிரி இன்ஜினியரிங் பண்ணி உருவாக்கப்படுது. உதாரணமா வறட்சியை தாங்கும் விதைகள் வேற விதைகள் வளராம போற இடத்துல கூட நல்லா வளரும். உலக மக்கள் தொகை 10 பில்லியன் ஆக போற நேரத்துல இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியம். பீட்டி கத்தரி, பீட்டி சோளம் மாதிரி பயிர்கள் பூச்சிகளை தானா தாங்கும். இதனால ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைவா பயன்படுத்தலாம். இது சுற்றுப்புறத்துக்கு நல்லது, விவசாயிகளுக்கும் செலவு குறையும். கோல்டன் ரைஸ்ல பீட்டா குரோட்டின் அதிகமா இருக்கும். இது அரிசியை முக்கிய உணவா எடுத்துக்கிற இடங்கள்ல வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணும். இதனால லட்சக்கணக்கான பேர் பார்வை இழப்பு, குழந்தை வளர்ச்சி குறைபாடுன்னு ஆகிற பிரச்சனையிலிருந்து காப்பாத்தலாம். வறட்சியை தாங்கும் தன்மை, உப்பு தண்ணியில கூட வளரும் தன்மைன்னு இருக்கிற குணங்கள் இருக்கிற பயிர்கள், தண்ணி, விவசாய நிலம்னு இருக்கிற வளங்களை அதிகமா பயன்படுத்தாம விவசாயம் செய்ய உதவும். இது நிலைத்தன்மையான விவசாயத்துக்கு உதவுது. முதல்ல ஜிஎம்ஓ விதைகள் வாங்குறதுக்கு செலவு அதிகமா இருந்தாலும் உரம், தண்ணி, பூச்சிக்கொல்லி மருந்து பிறகு செலவு குறையும். இதனால விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியா லாபம் கிடைக்கும். ஜிஎம்ஓ பயிர்களை மட்டும் அதிகமா பயன்படுத்தினா சூப்பர் களை அல்லது சூப்பர் பூச்சிகள் வர வாய்ப்பு இருக்கு. இவைகளை சாதாரண முறையில கட்டுப்படுத்த முடியாது. இதனால இன்னும் வலிமையான ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இது சுற்றுப்புறத்துக்கு தீங்கு செய்யும். ஜிஎம்ஓ விதைகளுக்கான காப்புரிமை இருந்தா விவசாயிகள் ஒவ்வொரு வருஷமும் விதையை மறுபடியும் வாங்க வேண்டியிருக்கும். இதனால பெரிய நிறுவனங்களை நம்பியிருக்க வேண்டியிருக்கும். இது உலகளாவிய விவசாயத்துல நிறுவனங்களோட செல்வாக்கு அதிகரிக்கிறதா கேள்விகள் எழுகுது. ஜிஎம்ஓஸ்னால உடல்நல பாதிப்பு ஏற்படுதுன்னு எந்த நம்பகமான ஆதாரமும் இல்ல. ஆனாலும் நீண்டகால பாதிப்புகள் இருக்கோன்னு பயம் இருக்கு. சில நாடுகள்ல ஜிஎம்ஓஸ் இருக்கிறத பத்தி உணவுப் பொருள்கள்ல குறிப்பிடலன்னு கட்டாயம் இல்ல. இதுவும் நுகர்வோர் மத்தியில் அச்சத்தை உண்டாக்குது. சில வகையான ஜிஎம்ஓ பயிர்களை மட்டும் அதிகமா பயன்படுத்தினா உயிரியல் பன்முகத்தன்மை குறையும். இதனால உணவு உற்பத்தி முறை நோய், காலநிலை மாற்றம்னு இருக்கிறவைகளை தாங்க முடியாம போகும். ஜிஎம்ஓஸ்ல நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதே நேரம் பல குறைகளும் இருக்கு. உலகளாவிய சவால்களை சந்திக்க ஜிஎம்ஓஸ் உதவும். ஆனா பொறுப்புட கண்டுபிடிப்புகள் செய்யணும், சரியான முறையில கட்டுப்படுத்தணும், நன்மைகள் தீமைகள்னு எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைக்கணும். ஜிஎம்ஓஸ் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த சவால்களை தைரியமா எச்சரிக்கையாக சந்திச்சா மட்டும்தான் நல்ல முடிவு கிடைக்கும். சில நாடுகள் ஜிஎம்ஓஸை வரவேற்கும் போது வேற சில நாடுகள் அதை தடை செய்யறது ஏன்? ஜிஎம்ஓஸ் விவசாயத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. உலகம் முழுக்க இது பத்தி பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கா முதல் ஆசியா வரைக்கும் உலகம் முழுக்க எப்படி ஜிஎம்ஓஸை கட்டுப்படுத்துறாங்க, எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அமெரிக்கா ஜிஎம்ஓஸ் அதிகமா உற்பத்தி செய்யற நாடு. அங்க சோளம், சோயாபீன்ஸ்னு ஜிஎம்ஓஸை அதிகமா பயன்படுத்தி விளைச்சலை அதிகமாக்குறாங்க. பாதுகாப்பு இருக்கிறத பார்க்க அரசாங்க நிறுவனங்கள் இருக்கு. 2022 ஜிஎம்ஓஸ் இருக்கிற உணவுப் பொருட்கள்ல அதை பத்தி குறிப்பிடுறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. கனடாவும் ஜிஎம்ஓஸை ஆதரிக்குது. கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கனோலா அதிகமா விளையுது. ஆனால் உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுறத பத்தி மட்டும்தான் குறிப்பிடணும்னு கட்டாயம் இருக்கு. பிரேசில் 2வது பெரிய ஜிஎம்ஓஸ் உற்பத்தி செய்யற நாடு. சோயாபீன்ஸ்னு பயிர்கள் அதிகமா விளையுது. பிரேசில்ல கடுமையான கண்காணிப்பு இருக்கு. அர்ஜென்டினா, பராகுவே, உருகுவேனு நாடுகளும் இதே மாதிரிதான். மெக்சிகோ பூர்வீக சோளம் பாதுகாக்கிறதுக்காக ஜிஎம்ஓ சோளம் பயிரிடறத தடை செஞ்சிருக்கு. ஆனா கால்நடை தீவனத்துக்கு ஜிஎம்ஓ சோளத்தை இறக்குமதி செய்ய அனுமதி அளிச்சிருக்கு. ஐரோப்பா நாடுகள் ஜிஎம்ஓஸை கடுமையா கண்காணிக்குது. ஸ்பெயின், போர்ச்சுகல்னு சில நாடுகள் ஜிஎம்ஓ சோளம் பயிரிட அனுமதி அளிச்சிருக்கு. ஆனா பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலின்னு நாடுகள் சுற்றுப்புறத்துக்கு தீங்கு ஏற்படும்னு பயம், மக்கள் மத்தியில அச்சம்னு காரணங்களால ஜிஎம்ஓஸ் பயிரிடுறதை தடை செஞ்சிருக்கு. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஎம்ஓஸை எப்படி கையாளறதுன்னு தீர்மானிக்கிறதுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ரஷ்யா, துருக்கின்னு நாடுகள் ஜிஎம்ஓஸ் பயிரிடுறதை தடை செஞ்சிருக்கு. ஆனால் கால்நடை தீவனத்துக்கு இறக்குமதி செய்ய அனுமதி அளிச்சிருக்கு. ஆசியாவில் பலவிதமான நிலைமைகள் இருக்கு. சீனா ஜிஎம்ஓஸ் பத்தி ஆராய்ச்சி அதிகமா செய்யற நாடு. பீட்டி கத்தரி, ஜிஎம்ஓ பப்பாளி பயிரிட அனுமதி அளிச்சிருக்கு. ஆனா அரிசி மாதிரியான முக்கிய உணவு தானியங்களை ஜிஎம்ஓஸா மாத்துறத தடை செஞ்சிருக்கு. இந்தியா பீட்டி கத்தரி பயிரிடுது. ஆனா ஜிஎம் சர்க்கரையால பயிரிடுறது பத்தி விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. வங்கதேசம் பூச்சிகளை தாக்காம இருக்கிறதுக்காக பீட்டி கத்தரி பயிரை ஏத்துக்கிட்டு தாய்லாந்து ஜிஎம்ஓஸ் பயிரிடுறத தடை செஞ்சிருக்கு. ஆனா ஆராய்ச்சி செய்ய அனுமதி அளிச்சிருக்கு. இந்தோனேஷியா ஜிஎம்ஓ சோளம், கரும்பு பயிரிடுது.
பிலிப்பைன்ஸ் கோல்டன் ரைஸை ஏத்துக்கிட்டு. இது வைட்டமின் ஏ குறைபாடு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண உதவும். அரபு நாடுகள் பெரும்பாலும் ஜிஎம்ஓஸ் பயிரிடுறத தடை செஞ்சிருக்கு. ஆனா இறக்குமதி செய்யறத கட்டுப்படுத்துறாங்க. அங்க மக்கள் மத்தியில சந்தேகம் கலாச்சார காரணங்கள்னு இருக்கு. ஆஸ்திரேலியா கனோலா கத்தரின்னு ஜிஎம்ஓஸை வரவேற்குது. கடுமையான கண்காணிப்பு இருக்கு. ஜிஎம்ஓஸ் இருக்கிற உணவு பொருள்கள்ல அதை பத்தி குறிப்பிடுறது கட்டாயமா இருக்கிறதுனால மக்கள் மத்தியில நம்பிக்கை அதிகரிச்சிருக்கு. ஜிஎம்ஓஸ் பத்தி உலகம் முழுக்க பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டோட கலாச்சாரமும் சுற்றுப்புறமும் வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஜிஎம்ஓஸை பத்தியும் அங்கங்க வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கு. சில நாடுகள் உணவு பாதுகாப்பு, பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைக்கிறது, பயிர்கள் வானிலை மாற்றத்தை தாங்கும் தன்மை கொண்டதா ஆக்குறதுன்னு காரணங்களுக்காக மரபணு மாற்றத்தை வரவேற்குது. ஆனால் சில நாடுகள் சுற்றுப்புறத்துக்கு தீங்கு ஏற்படுமோன்னு பயம், கலாச்சார ரீதியான காரணங்கள், பொருளாதார ரீதியான காரணங்கள்னு சொல்லி எச்சரிக்கையாக இருக்கு. ஜிஎம்ஓஸை அறிவியல் ரீதியான பெரிய கண்டுபிடிப்புன்னு பார்க்கறவங்க இருக்காங்க. அது ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு பார்க்கறவங்க இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டோட முன்னுரிமைகளும் மதிப்புகளும் இதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்ல முடியும். விவசாயம், உணவு பாதுகாப்புன்னு இருக்கிற துறைகளோட எதிர்காலத்தை ஜிஎம்ஓஸ் தீர்மானிக்கும். ஜிஎம்ஓஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மனித குலத்துக்கு பெரிய கொடையா அல்லது அச்சுறுத்தலா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும்.